இப்படி எல்லாத்தையும் வாயை புலந்து பார்த்துக்கிட்டு இருக்க மக்களை பார்த்து இங்கே வாங்க, இப்பெல்லாம் திடீர்னு மனசை பதற வைக்கிற மாதிரி பாலியல் சம்பவங்கள்லாம் நாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே அவனை கூட்டு போய் நங்கு குத்தலாம் போல தோணுது. ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்கே, கையை கட்டி போட்டுருதே. ஆமாம், இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கடுமையாக கொடுத்தா இந்த விஷயமே அவங்க சிந்தனையில் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டோம். அப்படியே பதில் சொன்னாங்க பாருங்க, சொந்துட்டோம். கேர்ள்ஸுக்கு எல்லாமே இப்போது ஒரு சேஃப்மே இல்லை. அந்த கேர்ள்ஸுக்கு இப்போ வெளியில் நடமாடவே முடியலை. சின்ன பிள்ளைங்க நம்பி ஒரு ஆட்டோவில் அனுப்ப முடியல, பஸ்ஸில் அனுப்ப முடியல. பண்ணா அந்த நிமிஷம் அவனை கண்டுபிடிச்சு அப்பயே சுற்றணும் சார். அப்பயே அதுக்கானதை கொடுத்தாதான் அடுத்தவங்க செய்யறதுக்கு அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க அந்த தப்பை. சும்மா ஜெயில போடுவோம் 6 மாதம் சிறை தண்டனை அப்படிலாம் கிடையாது. உயிர் போற அளவுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அப்பதான் இது குறையறதுக்கு வாய்ப்பே இருக்கு. மரண தண்டனை தான் வேணும்ன்றேன் நான் என்ன பொறுத்தளவுக்கு. குறைந்தபட்சமாக அவனுடைய ஆணு உறுப்பை துண்டித்து விட வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தது. நடு ரோட்ல வச்சு ஒண்ணு சுடணும், இல்லாட்டி சாகு முறை வரை தூக்கில் இடணும். என்னோட பாத்தீங்கன்னா கையெல்லாம் வெட்டி போட்டு அவங்களுக்கு சாகடிக்கணும். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட வலி முழுக்க இவங்க கிடைக்கணும். மரண தண்டனை போன்ற மிக உயரிய ஒரு தண்டனையை வழங்கினால்தான் சமூகம் அச்சத்தை ஏற்படுத்தும். அரபு நாடுகள்ல இதே மாதிரி தொல்லைகளுக்கான சட்டங்கள் அதிகமாக இருக்கு. என்ன தவறு செய்தாலும் அதுக்கேற்ற தண்டனைகள் வழங்குது. கண்டிப்பாக கொண்டு வந்து ஆகணும். அதே மாதிரி அப்பதான் இந்த வன்முறைகள் குறையும். இதுக்கு போதுமான சட்டம் ஒரு ஸ்ட்ரிக்டா இல்லாதனால தான் இது மாதிரி நடக்குது. ஒரு பயம் மக்கள்கிட்ட, இந்த தவறு செய்தால் நம்மளுடைய கடுமையான சட்டம் இருக்கும் அப்படின்னா அந்த பயம் வரும். காவல்துறை உரிய காலத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. ஆனால் இருக்கிற சட்டங்களில் ஷரத்துகள் இருக்கு இல்லையா? இப்போ போக்சோ சட்டங்கள் இருக்குன்னா அதில் ஷரத்து பிரிவு 2, 3, 4 அப்படின்லாம் இருக்குது. அந்த ஷரத்துகள் கீழவே நீங்கள் வழக்க பதிவு செஞ்சீங்கன்னாலே குறைந்தபட்சம் 25 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கின்ற நடைமுறையில் இருக்கின்ற சட்டங்கள்லேயே இருக்குது.